நான் மகேந்திரன்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். யூ ஆர் வெரி க்ளோஸ் டு உதய் ஆல்சோ. சொக்கு நூறா உடஞ்ச மாதிரி இருக்கு. இந்த தோல்வியும் இந்த வெற்றியும் வந்து நிரந்தரம் கிடையாது. 5 வருஷம் தான். கலைஞர் சார் வந்து கொஸ்டின் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். ஸ்டாலின் சார் கொஸ்டின் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். உதய் நான் கொஸ்டின் பண்ணி அந்த சீட்டில் நான் பார்த்ததே இல்லை. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கு அந்த சீட்டில் உட்காந்து கொஸ்டின் பண்ணி. நீங்க நல்லவரா கெட்டவரா? நானா மாற்றம் ஒன்றே மாறாது. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். யூ ஆர் வெரி க்ளோஸ் டு உதய் ஆல்சோ. அப்ப ஏன் இந்த மகேந்திரன் வந்து இப்ப சொன்னீங்களா அன்னைக்கு பைட்ல உட்கார்ந்துட்டு கொடுங்க, அன்னைக்கு விஜயகாந்த் சாருக்கு இதை நீங்க வாய்ப்பை கொடுக்கல, கொடுத்திருந்தா அவர் ப்ரூவ் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு கொடுத்து பாருங்களேன். ஏன் வரணும்னு சொன்னீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சரி, எனக்கு பர்சனலா அவரை தெரியும்லங்க, ரொம்ப வருஷமா தெரியும். உதய் அண்ணா கூட தான் தெரியும். நான் உதயனா முன்னாடி தான் எனக்கு விஜயனா தெரியுமே. ஏதாவது ஒன்று நடக்கட்டுமே, அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து பாலிடிக்ஸில் வரவே மாட்டாங்க. அவ்வளோ தைரியம் யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு எதுக்குப்பா அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல போய் நம்ம போய் எதுக்குப்பா சண்டை போடணும்? பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, நம்மளால முடியுமான்னு பயந்துட்டு இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து வராருல, அதை நம்ம வெல்கம் பண்ணணும்ல. அது வந்து அவரோட கோட்டையாக இருந்தது கொளத்தூர் தொகுதி அப்படின்னு சொல்லலாம். தட் வாஸ் another ஷாக்கிங் ஃபேக்டர். அது அவருக்கு புதுசு கிடையாது. பல தோல்விகள், பல வெற்றிகள், பல பிரச்சனையை பார்த்தவர் தான் ஸ்டாலின் சாரும். அவருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது அவருக்கு சேலஞ்சிங் தான். ஏன்னா இந்த தோல்வியும் இந்த வெற்றியும் வந்து நிரந்தரம் கிடையாது. அகைன் ஐம் டெல்லிங் யூ, 5 வருஷம் தான். வணக்கம், எப்படி இருக்கீங்க? செம்ம ஹாப்பியா இருக்கு. சொல்லுங்க, எதனால ஹாப்பி? 29 படத்துக்கா இல்ல 2026க்கா? என்னோட ரிசல்ட் வந்து 8ஆம் தேதி தான். எங்கள் படத்தோட ரிசல்ட் 29. அதில் வந்து ஒரு ஒர்க், ஒரு வேலை, என்னோட ப்ரொஃபஷன். ஓகே ஃபைன். தலையெழுத்துக்குன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும்ல, மக்களோட தலையெழுத்து. ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக தான், நீங்கள் வேற எதுவுமே வந்து கனெக்ட் பண்ணிக்காதீங்க. குடிமகனாக சொல்கிறேன், அவங்களோட தலையெழுத்து இருக்கு. ஸோ அதை யோசிக்கும் போது லைக் வெரி வெரி ஹாப்பி. நான் எப்போவுமே எல்லா இடத்துலையுமே எல்லா ஸ்டேஜ்லையுமே நான் ஒரு விஷயத்த சொல்வேன். மக்கள் நினைக்கிறவங்க தான் இங்கே சூப்பர் ஸ்டார், மக்கள் நினைக்கிறவங்க தான் இங்கே சிஎம். மக்கள் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வேறு எதுவுமே கிடையாதுன்னு. நீங்கள் வேணால் நீங்கள் எந்த இன்டர்வியூவில் வேணால் போய் பாருங்கள். நான் ரொம்ப ஆணித்தனமாக நான் சொல்லியிருப்பேன். அது வந்து இந்த டைம் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. ஏன்னா நான் வந்துட்டு எம்ஜிஆர் சாரோட சக்ஸஸ் வந்து நான் பார்த்ததில்லை. ஒரு ஆக்டர் ஒரு மக்களுக்கு ஒன்று செய்யணும்னு நினச்சா ஒருத்தர் வந்து நின்னா அந்த மக்கள் எப்படி ரியாக்ட் ஆவாங்க, அப்படி அந்த மொமெண்டம் வந்துட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அப்போ நான் பிறக்கலை, எனக்கு தெரியாது. என்டி ராமாராவ் சாரோட சக்ஸஸை நான் பார்த்ததில்லை. ஜெயலலிதா மேம் சிஎம்மாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அவங்களோட நான் அந்த அவார்ட் ஷீல்டெல்லாம் வாங்கியிருக்கேன். ஓகே ஃபைன். கலைஞர் தாத்தா சிஎம்மாக இருக்கும்போது அவரை நான் பார்த்துருக்கேன். அவரோட சிஎம் அவ்வளோதான். பட் ஒரு ஆக்டர் 94ல் நான் அவரை பார்த்தேன். ஒரு யங்ஸ்டராக, சின்ன பையனாக, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. 98ல் வந்து அவருக்கு தம்பியாக ஒரு படம் ஃபுல்லாக நடிக்கிறேன். ஓகே, அப்போ அவரை எப்படி பார்க்குறேன்னா, எவ்வளோ பயங்கரமான ஹீரோஸ்லாம் இருக்காங்க அங்கே. வந்துட்டு தான் யாருன்னு காமிக்கிறதுக்கு போராடுற ஒரு ஸ்ட்ரகிளிங் ஒரு ஆக்டராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக, ஒரு அப் அண்ட் டவுன் இருக்க ஒரு ஹீரோவை பார்த்து. மாஸ்டரில் அவர் ஒரு செம்ம ஸ்டாராக பார்த்தேன். ஐ கான் சே சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் மட்டும் தானே, வேறு யாருமே இல்லைல்ல. அப்படி நான் அவரை நான் வந்து சொல்ல விரும்பலை. இஸ் யூனிக் ஸ்டார். ஒரு பர்சன் ஒரு 30 இயர்ஸாக பார்த்து நேற்று வந்து அவர் சிஎம்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? உண்மையாகவே சொல்லுங்கள், இந்த ஒரு ஸ்வீப், இந்த ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்தீங்களா? இப்போ என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ ஹேவ் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது உங்களை நான் கேட்குறது என்ன, இந்த ஒரு ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா, பீயிங் எ மெச்சூர்ட் பர்சன், சும்மா அவருடைய தெரிஞ்சவர் அப்பெல்லாம் விட்டுட்டு ஒரு பாலிட்டிக்ஸாக பார்க்கணுன்னா நான் இதை ஆக்சுவலி எதிர்பார்க்கல. அதுதான் நான் எதிர்பார்க்கல. நான் நினச்சது என்னென்னா, கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய என்ட்ரி இருக்குது. விஜயகாந்த் சார் மேலே எவ்வளோ ஒரு லவ் இருந்துச்சோ அந்த லவ் அவர் மேலே இருக்குது. பர்சனலாக அவரை நிறைய பேர் விரும்புகிறாங்க. நான் பேசியிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு நான் சொன்னேன்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அது நான் சொல்லலை. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏன் அவர் வரக்கூடாது, விஜய் சார் ஏன் வரக்கூடாது, ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படியே நான் சொல்லி கேட்டதை வச்சு தான் நான் சொன்னதே அது. ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பார்க்குறேன்ல, இதோட வெளிப்பாடு தான் இந்த ஸ்பீப்பாக நான் பார்க்குறேன். நான் அவங்கள நான் குறைச்சி எடை போடவே முடியாது. டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ யாரையுமே நான் குறைச்சி எடை போடவே முடியாது. இந்த தமிழ்நாடு இந்த இடத்துல இருந்திருக்குன்னா அதுக்கு அவங்க தான் ஒரு மிகப்பெரிய காரணம். தமிழ் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அவங்க மிகப்பெரிய காரணம். கலைஞர் சார் இல்லைன்னா
இந்த டெவலப்மெண்ட் கிடையாது, ஜெயலலிதா மேமில் தான் இந்த டெவலப்மெண்ட் கிடையாது, ஸ்டாலின் சாரில் இந்த டெவலப்மெண்ட் கிடையாது. எஸ், இந்த டெவலப்மெண்ட் கிடையாது. பட் ஒரு டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் வேணும்ல, டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுக்கு யாருன்னா ஒருத்தங்க வேணும்ல. நான் அப்படி தான் அவரை நான் பார்த்தேன். ஆனால் இந்த மக்கள் கொடுத்த ஓ மை காட், நோபடி எக்ஸ்பெக்டட் இல்லை, நோபடி. என்னோடது அதுதான் இருந்தது. திஸ் இஸ் வாட் த பவர் ஆஃப் இந்த மக்கள். அவங்க நினச்சாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளை வேணால் எங்கே வேணால் வைப்பாங்க, எங்கே வேணால் தள்ளுவாங்கன்றதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அண்ட் வாட் டு யூ திங்க் அட் அ பாயிண்ட், இந்த ஒரு மாற்றம் இப்படி ஒரு ஸ்வீப் அவர் கொடுத்துருக்காருன்னா ஒரு சைடில் வந்து டோட்டலாக மக்கள் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிருக்கா? ஏன்னா இப்போ அதாவது உங்ககிட்ட தான் கரெக்டாக கேட்கணும்னு நினைக்கிறேன். தற்குறீஸ் வந்து தலையெழுத்தையே மாற்றின மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் மீம்ஸ் வந்துட்டுருக்கு. என்னென்னா வீட்டு உள்ளே இருக்கிற ஒரு குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க அதை நம்பி ஓட்டு போட்டு இதெல்லாம் ஒரு ஓட்டு போடுற ஒரு ஃபார்மேட்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு மாற்றத்தை. அப்போ இது என்ன ஒன் பாயிண்ட் இவ்வளோ நடந்திருக்கு, இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் யாருமே எதிர்பார்பண்ணி என்னவா இருக்கும்? ஒரு செகண்ட் வந்துட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். ஓட்டு போடுறதுக்கு வயசே இல்லாதவங்க தான் விஜய் சாருக்கு நிறைய சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. கரெக்ட். ஓட்டு போடுறதுக்கே வயசு கிடையாது, எல்லாம் குழந்தைங்க, விஜய்னு கத்துறவங்களாம் குழந்தைங்க சொன்னாங்க. ஃபைன். அந்த குழந்தைங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது, ஓட்டிங் சிஸ்டம்னா என்னன்னே தெரியாது. ஓட்டு போட்டால் ஒருத்தர் சிஎம் ஆவாங்கன்னு அவங்களுக்கு இப்போ தான் தெரியுது. இந்த யங் ஏஜில் அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவே எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் தெரியுமா? இன்றைக்கி வேணால் சொல்லலாம் அவங்களுக்கு 16 வயசு 17 வயசு, ஓகே 15 வயசு 14 வயசுன்னு சொல்லலாம். இந்த ஆட்சி முடியும் போது ஒரு வேளை அந்த பையனுக்கு 14 வயசாக இருந்தாலும் அவனுக்கு 19 வயசாக மாறும். அகைன் அவங்க பார்த்தது எல்லாமே ஓட்டு போடுறதுக்கு அப்போ அந்த தகுதி வரும்போது திரும்ப ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் யாருக்கு என்ன வயசு இருக்குன்றது முக்கியமே கிடையாது, எந்த அளவுக்கு லவ் இருக்குன்றது தான் முக்கியம். ஓகே, இப்போ அவருக்கான ஒரு இடத்த அவர் பிடிச்சிருக்காரு, மக்கள் அந்த லவ் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு அரசியல்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, அது உங்களுக்கும் நல்லா தெரியும், எனக்கும் தெரியும், பார்க்குற மக்களுக்கும் தெரியும். ஏன்னா சில ப்ராமிசஸ் நம்ம கொடுக்கறத தாண்டி இனி மக்களுக்காக இறங்கி செய்யணுன்றது ஒரு விஷயம். இதை திருப்பியும் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு படம் அல்ல. இன்றைக்கி நம்பிக்கையோடு உங்களை ஒரு இடத்துல வச்சுருக்காங்கன்னும் பொழுது யூ ஆல்சோ நீட் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது விஜய் சாரே பல மேடையில் என்ன சொன்னார்னா, என்னப்பா வந்தவங்களா எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தாங்களா, வந்து எல்லாம் கற்றுக்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி கற்றுக்கக்கூடிய இடத்துல கூட விஜய் சார் இல்லை. ஏன்னா ஒரு க்ரூஷியலான டைமில் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இது மகேந்திரன் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குமே, அவரால் இதை கோப்பப் பண்ணி கொண்டு வர முடியுமா? நான் என்ன நினச்சேன்னா, ஓப்பனாக டஃப் கொடுப்பாரு, இந்த 5 வருஷத்தில் நிறைய கற்றுப்பார், நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவார், அடுத்த 5 வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாருன்னு தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருந்தது. எடுத்த உடனே இவ்வளோ ஸ்வீப் போகிறோன்னு யாருமே எதிர்பார்க்கல, நான் அப்படி தான் நினச்சேன். பட் இட் வில் பி அ டஃப், டெஃபினெட்லி ஒரு மாற்றம் தேவைன்றது எல்லாருக்கும் இருந்தது. பட் இட் இஸ் டூ ஏர்லின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதில் விஜய் சார் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாஸ்டர் த பிளாஸ்டராக சொல்லுங்கள். 100% அது பண்ணிடுவார். ஏன்னா ஆப்போசிஷனாக உட்காரவங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க கிடையவே கிடையாது. அதுதான் அவங்க கொஷின் பண்ணுவாங்கல்ல, இதே நீங்கள் செய்யலன்னு கொஷின் பண்ணுவாங்கல்ல, அவங்க கொஷின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவர் செய்வார். எனக்கு இன்னொன்று எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் ஒரு வேர்டுக்காக நிற்கிற ஒரு பர்சன். அவரை நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணதில் நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு வேர்டுக்காக தான் வீட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு, தாங்கிட்ட ரொம்ப வருஷமாக டிரைவர் இருந்த ராஜேந்திர அண்ணனாக இருக்கட்டும், அண்ட் அவங்க கூட இருந்தவங்க, அவங்க வீட்டில் சமைச்சவங்க எல்லாருக்குமே அவர் எல்லாமே செட்டில் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னி வரைக்கும் அவங்க லைஃபையே செட்டில் பண்ணி கொடுத்துருக்காரு அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு. அவர்கிட்ட கொஞ்சம் பவர் இருக்கும்போது அதை தாண்டி நிறைய டைரக்டர்ஸ்க்கு, நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு அவர் இருந்த வேலை பார்த்து கொடுத்துருக்காரு. அவரும் சினிமாவை ரொம்ப கற்றுக்கிட்டு தான் வந்திருக்காரு. இன்றைக்குமே சினிமா வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒரு நைட் வந்துட்டு அவருக்கு எவ்வளோ பெரிய ஸ்டார்டம் அது கொடுக்கவே கொடுக்காது. சினிமாவுக்குன்னு ஒரு வாரம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது, அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது. இதெல்லாம் வந்தால் தான் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு ஒருத்தரால் வரவே முடியும். அண்ட் இவருக்கு வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப யங்காகவே இருக்கும்போது அவருக்கு அந்த பாலிட்டிக்ஸ் அதிலெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் ரொம்ப முன்னாடியே வந்துட்டு என்னதான் ரசிகராக இருந்தாலும் அது நற்பரி மன்றமாக மாற்றினாங்க. ஆனால் இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள், எனக்கு என்னென்னா நேற்று அவர் வின்னிங்க்கு அப்புறம் தான் செலிப்ரிட்டி சைட்ஸ்லேருந்து போஸ்டெல்லாம் பார்த்தோம். பார்த்தீங்களா?
பார்த்தேன். எங்கெங்கேருந்தோ போஸ்டெல்லாம் ஐ வாஸ் லிட்டரலி ஷாக்ட். ஓகே, ஸோ இன்டைரக்ட்லி இவ்வளோ சப்போர்ட் ஃப்ரம் த சினி இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ. ஏன்னா அப்படி பார்க்கும்போது இப்போ நான் மகேந்திரன்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். யூ ஆர் வெரி க்ளோஸ் டு உதய் ஆல்சோ இல்லையா? இது யாரும் இந்த கேள்வி கேட்க முடியாது. நான் தைரியமா கேட்டுருவேன். மகேந்திரன் தெரியும், வெரி க்ளோஸ் டு உதய். அக்காவை நல்லா தெரியும், நல்லா தெரியும், பயங்கர க்ளோஸ். அப்படி இருக்கும் பொழுது how do you look at this now? இதை நான் சிரிச்சுட்டு கேட்கலாம், பட் ஒரு சைடில் வந்து நோ மேட்டர் வாட் ஒரு ஜாம்பவான்கள் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கேன்றது ஒரு சகாப்தம். இன்னைக்கு அது வந்து சுக்கு நூறா உடஞ்ச மாதிரி இருக்கு. இது எப்படி நோ 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 ஹவ் 5 வருஷம் தானே. ஓ, அந்த பைட்டுக்கு வரீங்களா? எஸ் 5 வருஷம் தானே. இந்த கேம் 5 இயர்ஸ் தானே. ஓகே, சரி, இந்த பவர் வந்துட்டு இது வந்துட்டு அந்த காலத்தில் நம்ம ராஜா கிடையாது. இன்னொருத்தர் வந்து பறிக்கிற வரைக்கும் இது வந்துட்டு நம்ம கிட்ட தான் இருக்கும்னு சொல்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பறிக்கப்படுது. நோ மேட்டர் வாட் யூ ஷுட் ஃபேஸ் எலெக்ஷன்ஸ். அது அண்ணாவுக்கு தெரியாதா? ஆனா அதே அண்ணன் தானே வந்து சொல்லியிருக்காரு, இந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, அடுத்த 5 வருஷம் நீங்க சொல்ற பேச்சை நான் கேட்கிறேன்னு இருக்காரு. அப்ப இந்த 5 வருஷத்துல அவர் மக்கள் சொல்றதை செஞ்சுட்டாருன்னா அடுத்த 5 வருஷம் இட் அகைன் பி a டாஸ். ஓகேங்களா? ஸோ இதனால தான் இப்போ நான் கேட்குறேன், இது ஒரு பெரிய எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய சகாப்தமே இல்லாத மாதிரி. ஏன்னா இப்போ இந்த 5 years இஸ் அ லீடிங் டைம் டு ஹிம். அவர் செஞ்சுட்டாருன்னா இனி எல்லாமே வில் பி லைக் ரோலர் கோஸ்டர்ன்ற ஒரு கேள்விக்குள்ளே போயிடுது. செய்கிறாரு இல்லை அது செகண்டரி, பட் செஞ்சுட்டாருன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது ஏடிஎம்கே எங்கே போகும், டிஎம்கே எங்கே போகுன்ற ஒரு கேள்வி வருது. மோர் தென் எலெக்ஷன்ஸ், மோர் தென் பாலிடிக்ஸ், எனக்கு உதயனாவோட கேரக்டர் நல்லாவே தெரியும். ஓகே, அவங்க 10 வருஷம் 5 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது அவங்கள வெல்கம் பண்ணோம்ல, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இதை விட பெஸ்ட்டாக அவங்க வந்து அவங்க அன்றைக்கி ஒரு வேளை வந்து மோர் தென் விஜய் அண்ணாவை அடித்தா கூட லெட் தம் கம். ஸோ இட்ஸ் அ கேம். இது ஒரு இந்த பாலிடிக்ஸ்ன்றது ஒரு பெரிய கேம். இது நீங்கள் எப்படி ஓன் பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். இது வந்து மக்கள் சேவை பண்ணுறவங்களுக்கு 5 வருஷம் தான் டைம். அப்போ ஏன் இந்த மகேந்திரன் வந்து இப்போ சொன்னீங்களா அன்னைக்கு பைட்ல உட்காந்துட்டு கொடுங்க, அன்னைக்கு விஜயகாந்த் சாருக்கு இதை நீங்க வாய்ப்பை கொடுக்கல, கொடுத்திருந்தா அவர் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு, இன்னைக்கு கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு நீங்க சொன்னதுதான் நேத்து ஃபுல்லா பயங்கரமா போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் போச்சு இல்லையோ, உங்களோட எல்லா இடத்துலமே இட் வாஸ் வைரல். எஸ், வாட் ஹி செட் ஹஸ் ஹேப்பன் ஃபைனலி அப்படின்னும் போது இப்போ அதை தான் நான் கேட்குறேன். இந்த கான்ஃபிடன்ஸ் மக்கள் கிட்ட இன்னும் ஜாஸ்தி வந்துடுச்சுன்னா, பண்ணிட்டாரியா இந்த மனுஷனே பண்ணிட்டாரு, நம்ம வாக்கு கொடுத்தோம், ஓட்டு போட்டோம், ஜெயிச்சு பண்ணிட்டாரு அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வியாக மாறுதில்ல. தட் இஸ் மை குவெஸ்டன். இனி வருமா டிஎம்கே, இனி வருமா ஏடிஎம்கே அப்படின்றது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இல்லாத பொழுது இன்னைக்கு ஏடிஎம்கே எங்கன்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வி. I am a big fan of her. நேத்து கூட நிறைய பேர் அவங்கள பத்தி போடும் போது ஒரு பெட்ஷீட்டை வச்சு அவங்க ஸ்க்ரீனை வச்சு அவங்க முகத்தெல்லாம் மூடும் போது no matter what she is the power, you can't stand. நான் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். யா, ஸோ எனக்கு வந்து அப்படி இன்னைக்கு ஒரே நேரத்தில் அதை போத்தியெல்லாம் நம்ம அப்படி விட்டுற முடியும். அப்படி இருக்கும்பொழுது இது எப்படி பார்க்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். அவர் வர உங்க தெரியல. ஏன் தெரியுமா நான் தெரியலன்னு சொல்றேன். See, I cannot predict anything. Okay, இன்னைக்கு அண்ணா வருவாரு எனக்கு தெரியவே தெரியாது. பட் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவருக்காக நான் வந்து வாய்ஸ் கொடுத்தேன், அவர் வரணும், எனக்கு வரட்டும். ஏன் வரணும்னு சொன்னீங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சரி, எனக்கு பர்சனலா அவர் தெரியும்லங்க, ரொம்ப வருஷமா தெரியும். உதயண்ணா கூட தான் தெரியுங்க. ஆனா உதயண்ணா முன்னாடி இருந்தா எனக்கு விஜயண்ணா தெரியுமே. ஓகே, எனக்கு 2 வயசு 3 வயசுல இருக்கும்போது இருந்து எனக்கு அவர் தெரியுமே. எனக்கு ஒரு 8 வயசுல இருக்கும்போது அவர் கூட நான் நடிச்சிருக்கேனே, நான் ஒரு 50 நாள் வேலை பார்த்துருக்கேனே. அதை தாண்டி எனக்கு ஒன்றுமே இல்லாத டைமில் நான் ஒரு 2014 விழான்னு ஒரு படம் பண்ணி அதுக்கப்புறம் அதோட ரிலீஸ் கிட்ட இருக்கும்போது ஐ திங்க் ஜில்லான்னு நினைக்கிறேன், அதுவுமே வந்து இந்த டப்பிங் டைம் ஏதோ நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் என் படத்தோட ப்ரிவ்யூ வருது 4 ஃப்ரேம்ஸில், இங்கே தான் கோடம்பாக்கத்தில் ப்ரிவ்யூ வருது. அப்போ நான் வந்து வெயிட் பண்ணுறேன், என்னுடைய சைட்லேருந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டு. பக்கத்துலேயே தேட்டரில் வந்து விஜயனோட டப்பிங் நடந்துகிட்ருக்கு. அவர் வந்து அங்கே இருக்காருன்னு என்கிட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட போய் பாருன்றாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இல்லை வேணாம், அவர் நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவரை நான் பார்த்து, இப்போ நான் திடீர்னு எப்படி போய் நான் பார்க்குறது, சரி ஓகேன்னு விட்டுட்டாங்க. அவர் காரில் ஏறி, அவர் ரொம்ப அர்ஜென்ட்டாக, குட்டி கார் தான், ஐ திங்க் i20 என்னமோ நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர், குட்டி கார் ஏறி அப்படி கிளம்புறாரு. பாபு அண்ணான்னு சொல்லிட்டு சூப்பர் குட்டில் இருப்பாங்க, அவர் டக்குன்னு போயிட்டு சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி மகேந்திரன் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலாக நான் தயங்கி தள்ளி நின்றுருந்தேன். ஓகே, அப்போ என்கிட்ட அவர் போய் சொல்கிறார், இந்த பாபுன்ற மகேந்திரனை பார்க்கணுன்றாங்க. போனவர் ஒரு செகண்ட் நின்னவர் இறங்கி டப்புன்னு அவர் இறங்கி நின்று பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அந்தளவுக்கு ஒரு பாண்ட் இருக்குது எனக்கு அவர்கிட்ட. நான் அதை தான் நான் சொல்கிறேன், அன்றைக்கே அவர் பயங்கரமான ஒரு ஸ்டார். இன்னொரு 2 நிமிஷம் நின்றுருந்தாங்கன்னா அந்த இடமே க்ரௌட் ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பேசும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் வந்துட்டு
நாங்கள் 2 பேரும் எங்களை கவர் பண்ணுற மாதிரி அப்படியே நின்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. நான் ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கேன் ஷோபாமாவுக்கு. நான் கால் பண்ணி பேசி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஷோபாமாவை பார்க்கும்போது கேட்டு பாருங்கள். அவங்க வீட்டில் ஒரு பெயிண்டிங் இருக்கும். எந்த பெயிண்டிங்? அவங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்ச ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. ஓகே. விஜயனோட வீட்டில் இருந்துச்சு. அதை நான் திருட்டு போய் யோசிக்கிறேன் எந்த ரூமில் இருந்தது, நான் தான் பார்த்துருக்கோமே எந்த பெயிண்டிங். ஓகே. அவங்களோட ஐ திங்க் என்கிட்ட அம்மா சொல்லும்போது பெட்ரூமில் வந்து நான் தூங்கும்போது லைட் போட்டு வச்சிருக்கேன் குட்டி அப்படின்னாங்க. ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் அது. ஓகே ஓகே. ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங். ஷோபாமாவும் சாருமே வந்து ரொம்ப யங்காக இருப்பாங்க. அம்மாவுக்கு வந்து அப்போ ஐ திங்க் எனக்கு ஏஜ்லாம் வந்து ரொம்ப யங் அவங்க. அந்த பெயிண்டிங் நான் கொடுத்துருக்கேன். அதை அவர் பார்த்து நெக்ஸ்ட்டு செகண்ட் அவர் ஐ திங்க் ஃபாரின்லேருந்து அவர் வந்திருந்தார் ஷூட் முடிச்சுட்டு. காலைல வந்துட்டு அவர் அவங்க அம்மாவை பார்த்துட்டு தான் அவர் வீட்டுக்கே போவார். ரொம்ப வருஷமாகவே அவர் அதை ஒரு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். அவர் வீட்டுக்கு வந்து பார்த்து இந்த ஃபோட்டோ பார்த்து அவனுக்கு கால் பண்ணுங்க சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு அவர் வீட்டுக்கு போனார். ஓகே ஓகே. ஸோ இந்தளவுக்கு வச்சுருக்கேன் கொஞ்சமாவது எனக்கு அவர் தெரியும். அண்ட் எனக்கும் என்னென்னா ஏதாவது ஒன்று நடக்கட்டுமே. அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து பாலிடிக்ஸில் வரவே மாட்டாங்க. அவ்வளோ தைரியம் யாருக்குமே கிடையாது. இன்றைக்கி எதுக்குப்பா அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல போய் நம்ம போய் எதுக்குப்பா சண்டை போடணும், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, நம்மளால் முடியுமான்னு பயந்துட்டு இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து வரார்ல, அதை நம்ம பேசணும்ல, அதை நம்ம வெல்கம் பண்ணணும்ல. இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு வந்துட்டா திருப்பி டிஎம்கே வரலன்னு எப்படி, ஏடிஎம்கே வரலன்னு எப்படி நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியும்? இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு போயிட்டு இவர் இப்படியும் பேசிடுவாரு. இதுக்கு உங்களுக்கே பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. எனக்கு என்னன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஓகே, அவர் வந்துட்டாரு, அந்த விஷயங்கள் எல்லாமே செய்கிறாரு, அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அரசியல் பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காரு. இட் இஸ் அ டஃபஸ்ட் சிச்சுவேஷன். ஏன்னா நிறைய விஷயம் அவர் பண்ணி தான் ஆகணும். இப்போது மக்களுக்கு கொடுத்த வாக்குகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருமே அரசியல் வரத்துக்கு முன்னாடி கொடுக்குற வாக்குகள் தான் அப்படின்ற நிறைய இடத்துல காமெண்ட்ஸும் இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ பார்க்கலாம் இவர் என்ன பண்ண போகிறாரு. இவ்வளோ சிலிண்டரு, இவ்வளோ விஷயங்கள், கோல்ட் ரிங், இந்த மாதிரிலாம் லைனாக ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காரு. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இந்த அளவுக்கு இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா அப்படின்றது இப்போ மக்கள்கிட்ட. ஏன்னா இன்றைக்கி ஒரு சிலிண்டருக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக மக்கள் வந்துட்டு அதுக்காக ஓட்டு போட்டிருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. அவருக்காக ஓட்டு போட்டிருப்பாங்கன்றது மட்டும் எனக்கு, அவங்களோட வாக்குறுதிக்காக ஓட்டு போட்டிருப்பாங்களா எனக்கு தெரியல. அண்ட் அவருமே வந்துட்டு அதை அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் கொடுத்துருப்பான்றது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்கிறீங்களா அவருக்காக வாக்கு போட்டிருப்பாங்க, அவருக்காக என்னவா வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? It is a frustration what they add. It is a change தான். நான் உண்மையாகவே சொல்கிறேன். நான் நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். இப்போ காலையில் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட நான் பேசினேன். இன்றைக்கி காலையில் பேசும்போது அவர் அவ்வளோ ஹாப்பி. அவருக்கு இருக்கும் ஒரு 65 வயசு இருக்கும். அவர் இன்னும் அந்த மனுஷன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, எனக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பிப்பா, நான் அவருக்கு தான்ப்பா ஓட்டு போட்டேன், என் பொண்டாட்டி அவருக்கு தான்ப்பா போட்டாங்க, சூப்பர்ப்பா அவர் வந்தது. ஏன்னா சூப்பர்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு என்னென்ன அவர் மேலே நம்பிக்கை, என்னென்ன அவர் செய்வார் நீங்கள் நினைக்கிறீங்க? நானும் உங்களை மாதிரியே தான் கேட்குறேன் அவர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, தெரியாதுப்பா, வரட்டும்பா, அவர் உக்காரட்டும்பா, முதல்ல அந்த மனுஷன் உட்காரத்து மட்டும் கேள்வி கேட்டால் எப்படிப்பா அப்படின்றாரு. ஆக்சுவலி தட் இஸ் ட்ரூ. யூ ஷுட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இல்லை, தோனி அடிக்கடி சொல்வார்ல, கப்பு முக்கியம்லாம் கிடையாது, த ப்ராசஸ் தான் முக்கியம். ஆனால் ஏம் என்ன? நம்ம இந்த கப்படிக்கிறது தான் நம்மளோட ஏம். எஸ், கப்படிக்கிறது தான். திருப்பியும் 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் அந்த போஸ்டிங் வந்து தக்க வைக்கிறது, அந்த கப்படிக்கிறது தான் ஏமே. எஸ். யா. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் வந்து நிறைய அவரோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், அவர் படம் ரிலீஸாக இருக்கட்டும். இப்போ நேற்று ஒரு மீம் பார்த்தீங்களா, ஃபோன் அடிக்கிறாங்க சிஎம்கே, நான் தாண்டா சிஎம், ரிலீஸ் பண்ணுறா ஜனநாயகம். இட் வாஸ் லைக், ஓ மை காட், இதெல்லாம் எங்க ஃபாஸ்டா மீம்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஹீரோவா நடிச்சு சிஎம் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல மாசான ஒரு மேட்ரு. அதுதான் எனக்கே புரியல. அது ஒரு மீம் பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் தாண்டா சிஎம் ரிலீஸ் பண்றா அப்படின்னும் பொழுது இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப கொண்டாடுறாங்க மக்கள் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் பியாண்ட் வேர்ட்ஸ், பியாண்ட் லவ். இது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கே. நான் கூட ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தேன். இப்படி ஒரு லவ் கொடுத்துருக்காங்க மக்கள்னா, ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்றது இருக்குல்ல. இது இன்றைக்கி எப்படி பார்க்குறீங்க அவரோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும்? ஏன்னா ரீசெண்டாக எஸ்ஏசி சார் எடுக்கும்பொழுது அவர் ஒரு விஷயம் சொன்னதே அதான், உச்சக்கட்டத்தின் அனுபவிக்கிறார். அது சொல்ல முடியல, மானஸ் உச்சக்கட்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஆனால் எல்லாமே சைலண்ட்டாக இஸ் மேனேஜிங் இட்னு இது என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். யா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது எல்லாமே நேற்று ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. யூனோ,
இது எப்படி இருக்கு மகேந்திரன்? ஒரு ஃப்ரெண்டாகவும் கேட்குற, ஒரு பெரிய வெல்விஷராகவும் நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க, ஒரு அண்ணனாகவும் பார்த்துருக்கீங்க, உங்களோட கஷ்ட காலத்தில் ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் பர்சனாகவும் அவரை பார்த்துருக்கீங்கன்னும் போது இது எப்படி இருக்குது உங்களுக்கு? செம்ம ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. ஏன்னா நானே அவருக்கு பண்ணலான்னு இருந்தேன், ஐயா உங்கள் மீமை தான் போட்டுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் அப்படின்னா. எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லேபிள் பண்ணதுக்கப்புறம் நிறைய டிரெக்டர்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க மகேந்திரன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி எல்லோரும் ஃபோன் பண்ணி, சூப்பர் மகேந்திரன், உங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டார்ல, இதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும் வேறு மாதிரி தான் இருக்க போகுது. நிறைய பேர் சினிமாக்காரங்க, நிறைய பேர் ஃபிலிமில் இருக்கிறவங்க, அவ்வளோ பேருக்கு அவ்வளோ ஹாப்பிங்க. தெரியலங்க எனக்கு தெரியுதுங்க. தெரியல இல்லை எனக்கு தெரியுது. சினி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் பீங் அன் ஆக்டராக எல்லாம் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் சினி இண்டஸ்ட்ரியுமே வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. நேற்று அந்த அவரோட வாழ்த்துக்கள் யாரோ போடும்பொழுது தான் ஓகே எவ்ரிபடி ஹஸ் எக்ஸ்பெக்டட் ஹிம் டு கம். ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியை சார்ந்தவர் தான் உதய் அவர்களும். அப்படின்னும் பொழுது யாருமே, நான் சொல்கிறேன், யாராலுமே இங்கே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலை. இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரஸ்ட்ரேஷன் இஸ் சேஞ்ச், ஜஸ்ட் சேஞ்ச். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன், நான் யாரையுமே சார்ந்து நான் பேச மாட்டேன், வேணாம், அது கிடையாது. அதை பேசுறதுக்கு நம்ம 2 பேரும் இங்கே உட்காரவே இல்லை. சேஞ்ச் வேணும்னு கேட்டோம், சேஞ்ச் வந்துடுச்சு. நான் கேட்கல, எனக்கு தெரியாது. ஐயா என்ன நீங்க ஓட் பண்ணலையா? என்ன ஓட் பண்ணிருக்கீங்க? யார் பண்ணீங்க? ஐயா பயமா இருக்கா சொல்றதுக்கு? இருக்கா பயமா இருக்கா? ஒரு ஜர்னலிஸ்ட் கேமரா ரோல் போட்டு யாருக்கு ஓட் பண்ணேன்னு கேக்குறீங்க? இல்ல பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங், see everybody wanted a change and எல்லாருக்குமே மாற்றம் வேணும்ன்றது எதிர்பார்த்தாங்க. எஸ் of course நம்ம அந்த டிபேட் உள்ள நம்ம போல. பட் ஸ்டில் இவ்ளோ ஒரு சப்போர்ட், இவ்ளோ ஒரு லவ் கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் வாட் இட்ஸ் சொல்ல தெரியல அப்படின்ற ஒரு இதில் இருந்தது. ஏன்னா சினி இண்டஸ்ட்ரியை நேற்று எவ்வளோ பேர் போடும்பொழுது ஜென்ரல் வாழ்த்துக்கள் எல்லாரும் சொல்கிறது ஒரு நார்மல் விஷயம் தான், அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் ஓகே எவ்ரிபடி நீட் த சேஞ்சுன்னு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி ஐ திங்க் மக்கள் சைடில் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதுதான் நான் கேட்குறேன். யூ ஆர் ஹாப்பி அபவுட் திஸ்? வெரி வெரி ஹாப்பி, ஐ எம் சூப்பர் ஹாப்பி. ஸோ கூடிய சீக்கிரம் அண்ணனை போய் பார்த்து வாழ்த்தெல்லாம் சொல்லி கண்டிப்பாக ஐயா ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்கிற போல, அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சூப்பர். அந்த அண்ணனையும் பார்த்தீங்களா? கண்டிப்பாக பார்ப்பேன் அண்ணாவை, பார்ப்பீங்க. ஆமாம், இஸ் வெரி சிம்பிள். அவருமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவங்க 2 பேருமே ரொம்ப கியூட். எப்படி இருக்கும் எதிர்த்து? ரொம்ப ஜாலியாக இருக்கும். இவர் நல்லா கலாய்ப்பார், அவங்க சிஸ்டே இருப்பாங்க அக்கா. ஐயா சட்டசபையில் என்ன நடக்கும்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். இவர் பாருங்க, ஒருத்தர் கலாய்ப்பாரு, ஒருத்தர் இருப்பாருன்றீங்க. பட் எஸ் தட் மொமெண்ட் ஆல்சோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சட்டசபையை பற்றி பேசுறீங்க, நான் வீட்டில் நடக்கிறத பற்றி சொல்லிட்டேன். சட்டசபை அவர் கண்டிப்பாக எனக்கு கொஸ்டின் பண்ணுவார் உதயனா. அப்படியா? பண்ணணும், எனக்கு அவர் பண்ணணும். எஸ் அவரும் வேணும். ஐ வாண்ட், நீங்கள் நல்லா எனக்கு அதையும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன் தெரியுமா, நான் வந்துட்டு கலைஞர் சார் வந்து கொஷின் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன், ஸ்டாலின் சார் கொஷின் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். உதய நான் கொஷின் பண்ணி அந்த சீட்டில் நான் பார்த்ததே இல்லை. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த சீட்டில் உட்காந்து கொஷின் பண்ணிட்டு. கேட்கட்டும். நானா சேஞ்ச் எதிர்பார்க்குறோம், மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸ்டில் த சீட்ஸ் ஆர் ஆன் ஹோல்டுன்ற மாதிரி இருக்கு இல்லையா? வி நீட் விஜய் சரோட அந்த சிஎம்காக சில விஷயங்கள் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் என்னென்னமோ பேசுகிறாங்க, காங்கிரஸ் உள்ளே வருவாங்க, இன்னும் இத்தனை சீட்ஸ் தேவைப்படுது, அவங்க வராங்க, இவங்க அலைடாக போகிறாங்க, என்ன நடக்கும்னு தெரியல. என்ன நடக்குது? ஏதாவது இருந்தால் கொஞ்சம் லைட்டாக சொல்லுங்கள். தெரியலையே ஐயா உங்க சிரிப்புலயே பல கேள்விகள் இருக்கு போல. இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இப்போ நம்ம பசங்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், நம்ம கேமராமேன்ஸ்கிட்டலாம் பேசிட்டு இருந்தேன். அப்போ சொன்னா காங்கிரஸ்லாம் இருக்குண்ணா. இல்ல நாங்க அதை எடிட்ல இப்போ தூக்கிடுவோம். இல்ல அது இப்போ நீங்க தூக்குறீங்களா, நான் திருப்பி தான் பேசுவேன். அதுதான் ஆனால் என்ன நடக்கும், பிகாஸ் we need still more seats இல்லை 118க்கு தேவைப்படுகிறது. அப்படின்னா ஜாலியாக யாருன்னா 2 கட்சியிலேருந்து ஒரு 5-6 பேர் ஜம்ப் ஆச்சானா ஜாலியாக இருக்கும். ஜம்ப் அடிப்பாங்க தெரியலையே, தோணுதா? இருக்கு. ப்ளீஸ் ஜம்ப் பண்ணுங்க, நான் கேட்குறேன். ப்ளீஸ் ஜம்ப் பண்ணுங்க. எல்லார்கிட்டயும் நான் கேட்குறேன். ஜம்ப் பண்ணலனா ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. ஆஃப் கோர்ஸ், ஏன்னா we need seats to get that இல்ல 118 போது இது அடுத்த கட்டம் என்ன ஆகும்? எத்தனை பேர் ஜம்ப் பண்ணணும்? 10 பேர். 10. ஆமா. ஓகே 10 பேர் தானே, வாங்க பாத்துக்கலாம். நம்ம ஜாலியா ஒண்ணா சேர்ந்து என்ன வேணா நடக்கும் இல்ல, ஒண்ணா சேர்ந்து வர்க் பண்ணலாம். இங்க விஜய் சார் ஃபர்ஸ்ட் அது இல்ல நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, நோ ஈகோஸ். எனக்கு ஈகோ வேண்டாம். எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே அவன் ரொம்ப ஸ்வீட், எல்லாருமே எஸ் என்ன வேணா ஆகட்டும் பரவாயில்ல,
திருப்பி ஒன்றா சேர்ந்து ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். ஒன்றா சேர்ந்து தமிழ்நாடுவை வேற மாதிரி கொண்டு போயிடலாம் ஜாலியாக. ஏன் ஃபேண்டசி மகேந்திரன் சொல்றீங்க, அந்த ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க யோசிக்கணும். நான் வந்து அவர் என்ன சின்ன பையன், அவருக்கு கீழே போய் இப்போ நாங்கள் அலைட் பண்ணி ஒரு கூட்டணி வச்சு அவரை ஜெயிக்க வைக்கணுன்றது யோசனைக்குள் வர கேள்வியாக மாறும். மக்கள் பணிக்காக வர்றவங்க எல்லாருமே அந்த தாட் ப்ராசஸில் இருந்தால் சேஞ்சே வராது. அந்த தாட் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு இருக்கணும்ல. இருக்காங்களா? நீங்கள் இருக்காங்க பாருங்க, வந்துட்டு அவங்க இருக்காங்கன்றீங்க. பெரிய பெரிய கட்சியில் இருக்கிறவங்களாம் ஈகோ தான் முக்கியம், மக்கள் வந்து சர்வீஸ் முக்கியம். இப்படிதான் எஸ்எஸ்சி சார் கேள்வி கேட்டாரு. நான் அப்படி சொல்ல, நான் என்ன சொல்றேன்னா அவங்க அதை யோசிக்கணுமே ஃபர்ஸ்ட். அந்த இடத்துல அந்த ஈகோ அவங்களுக்கு சரி ஓகே, மேபி நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இன்னி வரைக்கும் யோசிக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை சும்மா யாரோ நம்ம இன்டர்வியூ வந்துட்டு இந்த பிட்டை மட்டும் அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் வாங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும். இல்லை, நம்மளுக்கு வேறு என்ன வேணும்? நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்மளுக்கு ஒரு பவர் கிடச்சிருக்கு. இன்னும் சென்ட்ரலில் உட்காந்துட்டு தமிழ்நாடுக்காக பேசுகிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு பவர் கிடச்சிருக்கு. எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையும் மக்கள் ஓட்டு போட்டு அவங்க எல்லாரையும் உட்கார வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் மினிஸ்டராக இருந்தால் என்ன, நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தால் என்ன, தேவையில்லை. இப்போ அதெல்லாம் வேண்டாம். எல்லாருமே உட்காந்து சேர்ந்து என்ன பிரச்சனை இருக்கும் ஒன்றா சேர்ந்து முடிப்போம். நினைக்கிறேன் இன்னும் ஒரு 1 hourல தெரிஞ்சு போச்சு, தனியாக கட் பண்ணி போட போகிறாங்க மாஸ்டர் மகேந்திரன். இல்லை நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். நான் வந்து ரொம்ப ஆசையாக கேட்குறேன். எனக்கு ஆசையாக இருக்குன்றேன். இது என்னோட ஆசைங்க. உங்களோட ஆசை? என்னோட ஆசைங்க. விஜய் அண்ணா சிஎம் சீட்டில் உட்கார எனக்கு அவர் உட்காரணும்னு நான் சொன்னேங்க. இன்னைக்கு அவர் உட்காரதுக்கான அத்தனை தகுதியும் வந்திருக்குங்க. இப்போ என்னாச்சு, எனக்கு இந்த 10 சீட்டு என்னமோ சொல்கிறாங்க இல்லையா? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த தமிழ் மண்ணுனால் நான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் ஆந்திராவில் பிறந்தேன், ஹைதராபாத்தில் பிறந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு அடையாளம் கொடுத்தது இந்த மண்ணு தான். இந்த அடையாளம் கொடுத்தது இந்த மக்கள் தான். இந்த மண்ணிலேருந்து தான் நானும் பேசிகிட்ருக்கேன். எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணலாம் வாங்க. சொல்லிட்டாருங்க, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். பட் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இன்னைக்கு? ஏன்னா அண்ணாவுக்காக ஓட் பண்ணவங்களா இருக்கட்டும், அவருக்காக கட்சியில் இருக்கிறவங்க, டிவிகேல இருக்கிறவங்க எல்லாரோட மைண்ட் செட்டு தான் இப்போ இருக்குது. எல்லாரோட மைண்ட் செட்டுன்னு சொல்கிறேன். அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரோட பைட்ஸும் பார்த்துருக்கேன் காலையிலேருந்து. எல்லாரையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் வந்து கிணத்து கடவுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்துச்சுங்க அவர் பேசினதெல்லாம். என் மக்களுக்காக நான் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் செய்வேன் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற மாதிரி பார்க்கலாம். பட் இன்னொரு விஷயமும் வந்து சின்ஸ் அதாவது ஒரு சிஎம்மாக இருந்தவர் தன் தொகுதியிலே இப்படி ஒரு தோல்வி அப்படின்றதும் வெளியில் பேசப்பட்டுருக்குல்ல. இது வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா இன்னைக்கு அது வந்து அவரோட கோட்டையாக இருந்தது, கொளத்தூர் தொகுதி அப்படின்னு சொல்லலாம். தட் வாஸ் another ஷாக்கிங் ஃபேக்டர். இதுவும் எப்படி இருந்தது மகேந்திரன் பொறுத்த வரைக்கும்? அது அவருக்கு புதுசு கிடையாது. பல தோல்விகள், பல வெற்றிகள், பல பிரச்சனையை பார்த்தவர் தான் ஸ்டாலின் சாரும். அவருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது அவருக்கு சேலஞ்சிங் தான். நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். அது அவருக்கு எந்த அளவுக்கு அவர் மனசில் எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவரோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும், அவரை பார்த்த வரைக்கும், நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன், அதை அவர் சேலஞ்சாக தான் பார்ப்பார். ஹார்டாக எடுத்துக்க மாட்டார். ஏன்னா இந்த தோல்வியும் இந்த வெற்றியும் வந்து நிரந்தரம் கிடையாது. அகைன் ஐம் டெல்லிங் யூ, 5 வருஷம் தான். எனிதிங் கேன் ஹேப்பன் இல்லையா? எஸ் வாட் யூ செட் இஸ் ரைட். இந்த 5 இயர்ஸ் வந்து மக்கள் எந்த அளவுக்கு அந்த சப்போர்ட் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு வரக்கூடிய புதிய தலைவர் செய்கிறாருன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமாம், தட் இஸ் ட்ரூ. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம். அவ்வளவுதான். நம்ம தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ 5 இயர்ஸ் முடியும் போது நம்ம வந்து திருப்பி இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் எஸ், பட் ஹவு டு யூ, ஐ மீன் லைக் வாட் யூ வாண்ட் டு சே? இன்னைக்கு மக்களுக்கும் சரி, உங்கள் படமாக இருக்கட்டும், உங்கள் அண்ணனும் வந்திருக்காரு, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி. இந்த இடம் சாதாரண இடம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஓட்டு போட்டு அவருக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க, அது சாதாரண இடம் கிடையவே கிடையாது. யாரும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு இடம். ஒரு ஓட்டுமே சொல்கிறேன், ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தருக்குமே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே அந்த ஓட்டு போட வந்தாங்கல்ல, முக்கியமாக நான் அதை தான் சொல்கிறேன். இட் இஸ் நாட் அபவுட் சக்ஸஸ், இட் இஸ் நாட் அபவுட் விஜயண்ணா சக்ஸஸ், இட் இஸ் நாட் அபவுட் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே அவங்களோட டிஃபீட். நோ, கிடையாது. இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து ரிஜிஸ்டர் ஆச்சு இல்லை, அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆமாம், நீங்கள் எல்லாருமே வரலன்னா இந்த சேஞ்சே இல்லை. தெர் இஸ் நோ டிவிகே, தெர் இஸ் நோ டிஎம்கே, தெர் இஸ் நோ ஏடிஎம்கே, தெர் இஸ் நோ ஒன். நீங்களாம் வந்ததுனால மட்டும்தான் எல்லாருமே அடையாளமே வந்திருக்கு. தேங்க்யூ. சூப்பர்.
ஐ திங்க் இவர் சொன்ன ஒரு விஷயம் எப்படி அன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாரோ, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் மாறும்ல அப்படின்ற அந்த நம்பிக்கையோடவும் இன்றைக்கி நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த மாற்றத்தை மக்களும் எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம் கூடிய விரைவில். இன்னும் 10 டேஸில் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கும் தெரியும். பட் அதுக்கு முன்னாடி தேங்க்யூ மகேந்திரன் அஸ் ஆல்வேஸ். எப்போவுமே நான் சொல்கிறது தான், யூ கீப் டூயிங் வாட் யூ பீன் டூயிங். எப்போவுமே ஃப்ரம் ஹார்ட் பேசக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கும் அப்படி தான் இருக்கீங்க. அது அரசியலாக இருக்கட்டும். ஏதாவது தாட் இருக்கா அரசியலில் ஜாயின் பண்ண ஃப்யூச்சரில்? கண்டிப்பாக இல்லை. இல்லையா? இல்லையே, சந்தேகமா இருக்கே இந்த சிரிப்புக்கு பின்னாடி. நோ. ஷூரா? கண்டிப்பா இல்ல. ஏன் தெரியல. மேபி நாட் ஃபார் நவ். யோசிச்சு சொல்லுங்க, இது ரெக்கார்ட்ல பதிவாயிடும். மேபி மேபி ஏன்னா அண்ணன் வந்திருக்காரு. கண்டிப்பா இதெல்லாம் மட்டும் கிடையவே கிடையாது. நோ. எனக்கு சவுண்ட் கொடுக்கறது, வாய்ஸ் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்ப சான்ஸ் இருக்கு. நோ, நாட் பாலிடிக்ஸ். தெரியல, ஐ டோன்ட் நோ. தெரியலன்னு தான் சொல்றா. இப்படிதாங்க சொன்னாங்க எல்லாருமே. தெரியல. விஜய் சார் அப்படிதானே சொன்னாரு ஒரு இன்டர்வியூ. ஆனா யூ நோ வாட், இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்து பெரிய விரும்ப சத்தியெல்லாம் பண்ண நான் இதான் அந்த வீடியோ எடுத்தானா வந்தான். அப்படியா? நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஆமா, நோ, நான் சத்தியமா நான் பாலிடிக்ஸ்க்கே வரமாட்டேன் அப்படின்ட்டு தெரியாம ஒரு தடவை அந்த தப்பு ஒன்று பண்ணியிருக்கேன். நான் இவங்ககிட்டயே நான் வரமாட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். நான் ட்ரை பண்ணுவேன் அந்த வார்த்தையை மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவு காப்பாற்ற ட்ரை பண்ணுவேன். இல்லை, தப்பு இல்லையே. நல்லது செய்யணும்னு நினச்சா யார் வேணால் அரசியல் வரலாமே. நான் அரசியலுக்கு வந்து தான் இந்த அரசியலில் நல்லது நடக்கணும்னு அவசியம் இல்லையே. சபாஷ், கரெக்டு. ஆனால் அது ஒரு நம்ம தனியாக இருந்து பண்ணுறதுக்கு கூட மக்களாக ட்ராவல் பண்ணுறதுக்கு we need a power அப்படின்ற ஒரு விஷயம் தானே இருக்குது. யா, ஐ வில் பி a nice voter. எனக்கு பிடிச்சவங்களை ஓட் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சவங்களை ஓட் பண்ணுங்க, நான் அவங்களோட ப்ளஸ்ஸை சொல்லுவேன். அப்படி ப்ளஸ்ஸை சொல்லி தான் நான் ஏன் மைக்காக இருக்கணும், நான் ஏன் ஸ்பீக்கராக இருக்கக்கூடாது. பா, மகேந்திரனுக்கா பேச சொல்லி தரணும். எஸ், தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன். ஏன்னா எப்போவுமே நான் சொல்வேன் இல்லையா, கீப் டூயிங் வாட் யூ பீன் டூயிங். அதுக்கான சக்ஸஸ் உங்ககிட்ட வரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா என்ன தோணுதோ அதை பேசிட்டு போயிட்டே இருப்பார். அங்கே என்ன பிரச்சனை ஆகுதோ அவருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அந்த மாதிரி ஒரு நபர் தான். நீங்கள் பேசின ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்றின ஒரு ஃபீலில் எல்லாரும் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்துட்டு நான் பேசின சின்ன விஷயம்லாம் கிடையாது. உங்களை மாதிரி ஆளுங்கனால தான் அது ரொம்ப பெரிய விஷயமா மாறிச்சு. அது அண்ட் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து நீங்கள் இருக்கீங்கன்றதுனால மட்டும்தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட் என்னால் பேசவே முடிஞ்சது. சத்தியமாக நான் பேசியிருக்க மாட்டேன். நான் ரொம்ப மதிக்கிற ரொம்ப சில ஆங்கர்ஸில் வந்துட்டு எல்லாரையுமே பார்த்து எல்லாரையுமே வளர்ந்து எல்லாருடைய வயசுக்கும் ஈக்குவலாக போயிட்டு அவங்களுடைய தாட் ப்ராசஸில் இறங்கி அவங்களுக்கான கொஷின் கேட்கறதுல நீங்கள் நம்பர் 1. தேங்க்யூ. வெரி ப்ரவுட் டு சே. தேங்க்யூ ஸோ மச். நான் உண்மையாகவே வந்து நான் அவங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். நான் வந்து இந்த மாதிரி கேட்கும்போது இன்டர்வியூனா அப்படின்ட்டு, ஐயோ இன்டர்வியூவா, நான் என்ன கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி நான் சொல்லலான்னு வந்தேன். உடனே சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை நீங்கள் பண்ணுறீங்கன்றது தான். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. இது எனக்கு உங்ககிட்ட பேசுகிறத விட உங்ககிட்ட பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல, மேபி இதுதான் ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டாக போய் சேரும்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ மகேந்திரன், ஆல்வேஸ். இன்னும் நான் சொன்ன மாதிரி தான், இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். நடுவில் கூட நாங்கள் படத்துக்காக சந்திப்போம். நன்றி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.